84 காட்ஸ் காசில 84 காட்ஸ் இருக்கு. நம்ம வந்து 1 நம்பர் காட் வந்து தசாசுமேத் காட். அந்த காலத்துல தசாசுமேத்னா என்ன பேரு? இங்க 10 அசுமேத் பண்ணாங்க ஏகம். ஹிந்தி சமஸ்கிருதம்னா ஏகம் பண்ணுவாங்க. தசாசுமேத் இந்த காட் பேரு. எல்லா சுவாமி வந்தாங்க. சூரியன் சுவாமி இதை பாருங்க, இங்க மேல வந்து குந்திரம் வந்துட்டு அத வந்து சூரியன் சுவாமி இங்க வந்தாங்க. நிறைய சுவாமி இங்க வந்தாங்க, எல்லா சுவாமி. அது வந்து இங்க வந்து பிரம்ம சுவாமி வந்து ஏகம் பண்ணாங்க. அவங்க பணக்கார எல்லாமே அவங்க ஸ்டாஃப்ல யாருமே சொன்னாங்கன்னா, சுவாமி இந்த பண்ணுவீங்க, நீங்க போங்க, நீங்க சின்ன ஆளு தான், எப்படி நீங்க வந்தீங்க, இந்த மாதிரி பேசுவாங்க. ஒரு பெரிய ஆள் மாதிரி பேசுவாங்க. சிவன் சுவாமி அவங்க சிராபம் கொடுத்தாங்க, நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து கர்மம் வரும். அவங்க எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வரும் குண்ணுக்குள்ள. கோயில் வந்து பாதி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அது வந்து கோயில் 6 மாசம் தண்ணிக்குள்ளே இருக்கும், 6 மாசம் தண்ணிக்கு மேல இருக்கும். மணிகர்ணிகா காட்னா ஏன் பேரு? பாம்போட மணி தெரியுமா? உள்ள இருக்கும் ஒரு ஸ்டோன் மாதிரி, அது வந்து மணி. அது வந்து பார்வதி அம்மாக்கு அது கண்ணுல இது வந்து சொல்லுவாங்க கனிகா, ஹிந்தியில கனிகா சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் வந்து மணிகர்ணிகா. அவங்க ஏன் பேர் வந்துச்சு மணிகர்ணிகானா, சிவன் சுவாமி அந்த பார்வதி அம்மா இங்க குளிச்சாங்க. அவங்க சிவன் சுவாமிக்கு மணி கீழே விழுந்துருச்சு. அது வந்து பார்வதி அம்மாக்கு கனிகா. இது கனிகா வந்து கீழே வந்துருச்சு. அவங்க நிறைய பேர் விசாரிச்சு பார்த்தாங்க, இது கிடைக்கல. அவங்க வந்து சீதா நம்ம வந்து கங்கா மாதா சொன்னாங்க, எங்களுக்கு மணி அந்த எங்க வாய்ப்பு கண்டிக்கா அந்த விழுந்துருச்சு, நீங்க விசாரிச்சு கொடுங்க. கங்கா அம்மா மாதா வந்து கொடுக்கல. இங்க சிராபம் கொடுத்தாங்க. இங்க யார் வருவாங்கன்னா அவங்க வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி சொன்னாங்க. வேஸ்ட் ஏரியா அந்த சிவன் சுவாமி. நாராயண சுவாமி தெரியுமா? அவங்க நாராயண் சொல்லுவாங்க. அவங்க இங்க வந்துட்டாங்க. அந்த டைம்ல அவர் குரியர் பாய். அந்த டைம்ல அவங்க வந்து விஷ்ணு சுவாமி கிட்ட போனாங்க. சுவாமி அவங்க காசி வந்து சிவன் இடம். சிவன் சுவாமி வந்து மணிகர்ணிகா காட்டு கிட்ட வந்து காசி விஸ்வநாத் பக்கத்துல வந்து கங்கா மாதாக்கு வந்து சிராபம் கொடுத்தாங்க. அந்த இந்த பனித்துறை இந்த ஏரியாவுக்கு சிராபம் கொடுத்தாங்க. விஷ்ணு சுவாமி சொன்னாங்க, சரி நான் வரேன். விஷ்ணு சுவாமி இங்க வந்தாங்க. தீரக்கர்லியா பியா இங்க வந்தாங்க. அப்படி வந்து சொன்னாங்க, இந்த பாடி எடுத்து மேல வந்து ஃபாரினர்ஸ் இருக்கு. அங்க இருந்து பாக்குறாங்க மேல இருந்து. சொன்னாங்க சிவன் சுவாமிக்கு, விஷ்ணு சுவாமி சிவன் சுவாமிக்கு சொன்னாங்க, நீங்க ஏன் சிராபம் கொடுத்தீங்க கங்கா மாதாக்கு இந்த ஏரியாக்கு? அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு மணிகர்ணிகா அந்த மணி அந்த கர்ணிகா கிடைக்கல. அவங்க சொன்னாங்க, சரி நான் என்ன பண்றேன் உங்களுக்கு தரேன். நீங்க வந்து இங்க வந்து சிராபம் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. சிவன் சுவாமி என்னன்னா விஷ்ணு சுவாமி கங்கா மாதாக்கு சொன்னாங்க, நீங்க வந்து அவங்க சாமான் கொடுத்துறீங்க. சாமான் கொடுத்தாச்சு. அப்புறமா வந்து சிவன் சுவாமி சொன்னாங்க, நான் சிராபம் கொடுத்தேன், அதுல வராது, நான் இன்னொரு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துறேன். இன்னொரு அவங்க சொன்னாங்க, இங்க யார் வந்தாங்கன்னா இங்க யார் போடி வைப்பா, இது வந்து மகா அஸ்மசான் இல்ல மகா அஸ்மசான். அதை வந்து இங்க யார் யார் பாடி எடுப்பாங்கன்னா முக்தி யாரும் சொர்க்க போறோம் டைரக்ட். இங்க வந்து பாப்பம் எல்லாம் வந்து கட் பண்ணியாரு பாப்பம் போறோம். காசி வந்தாங்கன்னா பாப்பம் வந்து போவாது, புண்ணியம் கிடைக்கும். நீங்க வந்து டேட் வந்துச்சு இங்க பாடி ஏறணும்னா டைரக்டா சொர்க்க லோக்கம் நீங்க போயிடுங்க. சரி, ஓகே சார்.